வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வந்து பார்த்தா இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து பார்த்தா 2 ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் 2026க்கு வேலைவாய்ப்புக்கான அப்டேட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. டென்டேட்டிவ் ஷெடியூல் ஆஃப் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் 1 ஜனவரி 2026, அதாவது ஜனவரி 2026 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போது. அதுக்கான ஒரு அப்டேட் பற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா ரிவைஸ்டு டைம்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ஃபிகரேஷன் ரீவெரிஃபிகேஷன் த எஜுகேஷன் போர்டு பை த சர்க்கிள், அதாவது அது பண்ணுறதுக்கான டைம் டேபிள் என்ன, 1 வீக் விண்டோ ஃபார் ஷிஃப்ட், அதாவது இதுக்கு முன்னாடி தான் வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து நிறைய பேர் ஜிடிஎஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரிட்டையர் ஆகியிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து வேலையை விட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தா கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கேப்சரிங் பை த டிவிஷன், அதாவது ஒவ்வொரு டிவிஷன்லையுமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு கேப்சர் பண்ணுறதுக்கு 1/1/2026 10/1/2026 வரைக்கும் ஒவ்வொரு டிவிஷனிலும் எவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின்ற மாரி வந்து கேட்குறதுக்கான தேதி அது. அதேமாரி நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டீட்டெயில்ஸாக இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜனவரி 2026 ப்ரிப்பரேட்டரி எக்ஸைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டேட்டா என்ட்ரி அண்டு ஃப்ரீசிங் த வேக்கன்சி பை தி டிவிஷன். ஸோ 1/1/2026 6/1/2026 வரைக்கும் அந்த வேக்கன்சி டிவிஷனில் கொடுத்துருக்க எல்லா வேக்கன்சியுமே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான தேதி. அந்த ரீசெக்கிங் டேட்டா என்ட்ரி, அவங்க ஆன்லைனில் என்ட்ரு பண்ண வேக்கன்சியை ரீசெக் பண்ணுறது 8/1/2026. வேக்கன்சி எப்போ அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா 9/1/2026 10/1/2026 வரைக்கும் அந்த வேக்கன்சி அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஃபைனலாக இஷ்யூ ஆஃப் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் 15/1/2026 அன்னைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வருது. அன்று முதல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ வேக்கன்சியை பொறுத்திருக்கும் கிட்டத்தட்ட 30,000 to 40,000 வேக்கன்சி வரையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஜனவரி 15 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வருது ஜிடிஎஸ்க்கு, ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜிடிஎஸில் எந்தமான பதவியெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்குது, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக் சேவா போன்ற 3 வகையான பதவிகள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி, போக போக 29,380 வரையும் கிடைக்கும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் தக் சேவாக்கு 10,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க, போக போக 24,470 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போகுது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி அதிகபட்சம் 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி வந்து பாருங்கள், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் 10 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. கூடவே லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, லோக்கல்லேயே நம்ம தமிழ் தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அந்த மக்கள் கூட நல்லா நீங்கள் பழகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு 10th போதுமானது, தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வேலைக்கு உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்துங்க மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. The applicant will be shortlisted for engagement on the basis of system generated merit list. இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. இப்போ உங்கள் ஊர் இருக்குது, ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்க, ஓபிசி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு ஓபிசியில் யார் டாப் மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் மூலமாக அவங்கள வந்து செலெக்ஷன் பண்ணிடும். ஸோ முழுக்க 10th மதிப்பெண் வச்சு தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. 10th யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜாப் வந்து கிடைக்கும். அதனால் 10th அதிகபட்சமாக ஒரு 490க்கு மேலே எடுத்தவங்க மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள்.
இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், ஐடென்டி ப்ரூஃப், ஜாதி சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 15/1/2026 அன்றைக்கி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வருது. அதேமாரி அன்று முதல் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி வந்து எப்படி நம்ம யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சி, ஒவ்வொரு ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அதேமாரி எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பத்திரக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.